Happy day! Welcome to Stock Insights. மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த வருஷத்துல பார்க்கலாங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் RIL இந்த 2025ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் மட்டும் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சென்செக்ஸும் நிஃப்டியும் வெறும் 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 3 வருஷத்துல 3 இயர்ஸ்ல இதுவே முதல் முறை ஃபர்ஸ்ட் டைமா ரிலையன்ஸ் பெஞ்ச்மார்க் இண்டிசஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரேலிக்கு என்ன காரணம்? ரீசன் ஃபார் ரேலி என்ன? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எனர்ஜி, ரீட்டைல், டெலிகாம் பிஸ்னஸ் இது மூணுமே நல்லா ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு இந்த தடவை. அக்டோபர்ல இருந்து இந்த ஸ்டாக் நல்லா பிக்கப் ஆகியிருக்கு. ஃபாரின் புரோக்கரேஜஸ் எல்லாம் கூட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேல பாசிட்டிவா தான் இன்னும் இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்கமிங் என்ன பண்ண போறாங்க, என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? ஜியோடைய IPO. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஜியோ IPOக்காக தான் மெயினா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டாரிஃப் ஹைக்கும் பில் ரேட்லையும் சான்சஸ் இருக்கு. நியூ வெஞ்சர்ஸ் கூகுளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க டேட்டா சென்டர் ஸ்டார்ட் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓவர் 75,000 crore இன்வெஸ்ட் பண்றாங்க மெயினா கிளீன் எனர்ஜி பிஸ்னஸ்ல. நமக்கே தெரியும் இந்தியா கிளீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கு, 0 கார்பன்றதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங், கிரீன் ஹைட்ரஜன், பேட்டரி ஸ்டோரேஜ், ஃபியூவல் செல்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ். அப்போ அவங்களோட ஆயில் அண்ட் ரிஃபைனிங் பிஸ்னஸ் என்ன ஆச்சு? ஸோ ஆயில் அண்ட் ரிஃபைனிங் பிஸ்னஸ் இப்போ ஸ்டெபிளைஸாக இருக்கு. ஜேபி மார்க்கன் ரிப்போர்ட் படி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் மார்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.8 per BBL டாலராக இருக்கு. டீசலோட டிமாண்ட் இந்த வின்டர் சீசனில் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஆயில் பிஸ்னஸில் மட்டும் தான் பெருசாக இருந்துச்சு. ஸோ ரிலையன்ஸ்னாலே ஆயில் பிஸ்னஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ 54% ப்ராஃபிட் ரீட்டைல் அண்ட் டெலிகாம் பிஸ்னஸ்லேருந்தும் வருது ரிலையன்ஸ்க்கு. அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் இண்டிபெண்டன்ஸ், ரைஸ், ஆட்டா, ஆயில்லாம் பண்ணுறாங்க. அண்ட் தென் கேம்பகோலா, டோஃபி மேன், ராஸ்கிக், ஆலன்ஸ், பகல்ஸ் இதெல்லாம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் வரும். குட் லைஃப். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஓன் கன்சியூமர் பிராண்ட்ஸ். இது மெயினாக எதோட காம்படிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ITC அண்ட் நெஸ்லேயோட காம்படிட்டிவ்னஸ்க்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்தில் இந்த கன்சியூமர் பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க ரிலையன்ஸ். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது இவங்கக்கிட்ட? பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5G மட்டும் இல்லாமல் ரீட்டைலுக்காக இவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த செலவெல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேபிளான நிலையில் போயிட்டுருக்கு. கம்பெனி கையில் நிறையா கேஷ் ஃப்ளோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சுருக்கீங்களா? அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த இயர்லன்னு பாருங்கள். அப்படி வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இப்போ நம்ம ஃப்யூச்சரில் சொன்ன அவங்க பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் RBIயோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நமக்கே தெரியும் லாஸ்ட் ஃப்ரைடே தான் RBI ரேட் கட் பண்ணாங்க. ரெப்போ ரேட் 5.5%லேருந்து 5.25% கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட ருப்பி US டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2025ல் மட்டும் கிட்டத்தட்ட 5% டவுன் ஆயிருக்கு. டாலர் முன்னாடி 90 தாண்டி ஒரு ஆல் டைம் லோவை எட்டிருக்கு இந்தியன் ருப்பியோட வேல்யூ. இதுக்கான ரீசன் என்ன? மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா US ஓட டாரிஃப், நம்ம நாட்டு மேலே போட்ட, நம்ம குட்ஸ் மேலே போட்ட அந்த 50% டாரிஃப் தான் இந்த ட்ரேட் டிஃபிசிட்டுக்கான முக்கியமான காரணம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியாவிலிருந்து மணியை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்டில் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ ஏதாவது இந்த ட்ரேடு யூஎஸ் நம்ம குட்ஸ் மேலே போட்ட ட்ரேட் டேரிஃபில் ஏதாவது மாற்றம் வந்தால் தான் ஃபாரினர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பையிங்க்கும் வருவாங்க, நம்ம மணி கொஞ்சம் ஸ்டேபிளாக வாய்ப்பும் இருக்கு. வேற நம்ம ஆர்பிஐ கவர்னரோட பிளான் தான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க, என்ன சீக்ரெட் இருக்கு. ஸோ ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். சில நேரத்தில் $100 பில்லியன் எவ்ரி மினிட் வித்துடுங்கன்னு சொல்லுவாங்க, ருப்பியை அதுக்கு பதிலாக வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கமாண்ட் டு செல் $100. நம்ம ஆர்பிஐ கவர்னரோட சஞ்சய் மல்ஹத்ரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அவங்களோட பிளானை ரொம்ப ஹார்ட் டு ப்ரிடிக்டாக இருக்குது. ஸோ மெயின் கோல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டோட வால்டிலிட்டி, அதாவது ஃப்ளக்சுவேஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ 85, 86 அந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச்குள்ளேயே இருக்கும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ ஆனால் இப்போ நல்லா ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃப்ளக்சுவேஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. என்ன மாதிரி ஃப்ளக்சுவேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, என்ன அவங்க பிளான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க கிட்ட உள்ள எக்ஸசிவ் டாலர்ஸை செல் பண்ண போகிறாங்க. எக்ஸசிவ் டாலர்ஸை செல் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் $686 பில்லியன் இருந்து $35 பில்லியன் வரைக்கும் டவுன் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதனால லிக்விடிட்டி ரிஸ்க்கும் நிறையா வரும். பேங்கிங் சிஸ்டத்தில் இருந்து கேஷ் லிக்விடிட்டி வெளியே போயிடும், அதனால க்ரோத்தும் நல்லா இருக்காது. இதுக்கான முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை அண்ட் செல் ஸ்வாப் மூலமாக பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ பேங்க் கிட்டேருந்து டாலர்ஸை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட ருப்பீஸை கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் லோன் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ ரெப்போ ரேட் கட் வேற பண்ணியிருக்காங்க, லோன்ஸ் நிறையா பேர் வாங்க வருவாங்க. ஸோ அதனால ஆர்பிஐ பேங்க் கிட்டேருந்து டாலர்ஸை வாங்கிக்கிட்டு ருப்பீஸை கொடுத்து லிக்விடிட்டியை மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் எக்ஸசிவ் டாலர் செல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் கம்மியாயிடும். ஸோ இதை தடுக்கிற விதத்தில் திரும்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் டாலர்ஸை திரும்ப கொடுத்துருவாங்க பேங்க் கிட்டேருந்து, அதுக்கு பதிலாக ருப்பியை ஆர்பிஐ வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ தேவைப்படுதோ அந்த ஃப்ளக்சுவேஷனை கம்மி பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த ஃப்ளக்சுவேஷனை இன்க்ரீஸ் ருப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஃப்ளக்சுவேஷனை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பை அண்ட் செல் ஸ்வாப் மெத்தடை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இது எப்போ முடிவுக்கு வரும், யூஎஸோட ட்ரேட் டீல் சீக்கிரம் வந்தால் தான் முடிவடையும். ருப்பி மேலே இருக்கிற ப்ரெஷரும் அப்போ தான் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் பையிங்க்கு வருவாங்க. முடிவாக கரன்சி ட்ரேடர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பேட்டில் இன்னும் கண்டினியூ ஆகும் தான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமையும் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்க, அந்த ஃப்ளக்சுவேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பை அண்ட் ஸ்வாப் இப்போதைக்கு உள்ள நிலைமையில கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ருப்பி டிப்ரிசியேஷனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இதுமாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி இன்ஃபர்மேட்டிவான தகவல் உள்ள விஷயத்தோட திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ.